திருமாவளவன் இணைகிறார். அவரிடம் கேட்போம். வங்கிகளில் பணம் மாற்ற வருபவர்களின் விரல்களில் மை வைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். மத்திய அரசின் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. உள்ளபடியே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவில் ஆட்சி நிர்வாகம்தான் நடக்கிறதா அல்லது வேறு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு, வியப்படையக்கூடிய அளவுக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது மத்திய அரசு. சாமானியமான மக்களை இதைவிட கேவலப்படுத்த முடியாது. யார் இங்கே கருப்பு பணத்தை கையாளுகிறார்கள் என்பது அரசுக்கு மிக நன்றாகவே தெரியும். குறிப்பிட்ட சில நூறு பேர் மட்டுமே இதற்கு காரணமானவர்கள் என்று தெரிந்திருந்தும் கூட, குறிப்பாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாமல், ஒட்டுமொத்தமாக அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில், உழைக்கிற மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது மட்டுமில்லாமல், இப்போது வங்கியிலே பணம் எடுப்பவர்களின் கைகளில் மை பூசுவோம் என்று சொல்லுவது ஒவ்வொரு குடிமகனையும் கரைப்படுத்துகிற, களங்கப்படுத்துகிற முயற்சி. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. சார், விரல்களில் மை வைப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வேறு எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? பணம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பணத்தை உரிய ஆதார அடையாள அட்டைகளை காட்டி வங்கியிலே டெபாசிட் செய்து கொள்ளலாம் என்று ஒரு வரையறையை தந்திருக்கிறார்கள். 2 லட்சம் அல்லது 2.5 லட்சம் வரையில். அந்த பணத்தை தான் அவர்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் என்று பல முறை அவன் எடுத்தால் கூட அவன் பணத்தை தானே அவன் எடுக்கப் போகிறான். அந்த பணத்தை எடுக்க விடாமல் தடுப்பது அல்லது மை வைத்து அவர்களை அசிங்கப்படுத்துவது எந்த வகையிலே நியாயமானது என்று விளங்கவில்லை. இன்னென்னார் வரியை ஏய்க்கிறார்கள், இன்னென்னார் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் தான் இதற்கு காரணமானவர்கள் என்று ஏற்கனவே ஒரு பட்டியல் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. அவர்களின் பட்டியலை ஏன் வெளியிட மறுக்கிறது? வெளிநாடுகளில் பணம் போட்டிருப்பவர்கள் யார்? இங்கே பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் யார்? கருப்பு பணத்தை புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்கிற அந்த பிளாக் மணி ஆக்டிவிட்டீஸில் தலையிடக்கூடியவர்கள், ஈடுபடக்கூடியவர்கள் பட்டியலை மத்திய அரசு கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் பட்டியலை வெளியிடாமல், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், ஒட்டுமொத்தத்திலே சாதாரண மக்களின் கைகளில் புழங்கிக் கொண்டிருக்கிற 500,000 ரூபாயை பிடுங்குவதும், அவர்கள் 4500க்கு மேல் ஒரு முறைக்கு அடுத்த முறை பணம் வங்கியிலே எடுக்கக்கூடாது என்று இங்கே கட்டுப்பாடு விதிப்பதும், உள்ளபடியே இங்கு பெரும் குளறுபடியான ஒரு ஆட்சி நிர்வாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு எந்த சான்றும் இல்லை. இதற்கு எத்தனையோ அறிவியல் முறைகள் இருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொரு வங்கியிலும் கேமரா வைத்து தான் பணத்தை எடுக்கிறார்கள் அல்லது அவர்கள் கைரேகை வைத்து பணத்தை எடுக்கிறார்கள் என்று ஏற்கனவே பல நடைமுறைகள் இருக்கின்றன. இப்போது விரலில் மை வைப்பது உள்ளபடியே வேதனைக்குரியது, வன்மையான கண்டனத்திற்குரியது. வங்கிகளில் பணமாற்ற வருபவரின் விரலில் மை வைக்கப்படும் என்ற மத்திய அரசின் இந்த நடைமுறைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார். ஆகவே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை அவர் கண்டிக்க முடியாது, விமர்சிக்க முடியாது. அவருக்கும் இதில் சங்கோஜம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வேறு வழி இல்லை. ஆகவே மத்திய அமைச்சர் இப்படித்தான் கருத்து சொல்ல முடியும். இந்த நடவடிக்கை என்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு அவருடைய தன்மானத்திற்கும் இது ஒரு பெரிய சவாலாகத்தான் அமைந்திருக்கிறது. அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பாதிக்கப்படுகிற சாமானிய மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதுதான் இதில் முக்கியமானது. டிசம்பர் 31ஆம் தேதி வரை வங்கி ஊழியர்கள் விடுமுறை தினங்களிலும் பணி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில இப்போ இந்த நடைமுறை மேலும் அவர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அரசாங்கம் சில கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது அரசு ஊழியர்கள், வங்கி பணியாளர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. அப்படி கூடுதலாக அவர்கள் பணியாற்றுகிற போது ஓவர் டைம் என்கிற அடிப்படையில் அவர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்படும் என்று நம்புகிறோம், அல்லது வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த குறுகிய கால இடைவெளியில் சில சிக்கல்களை அல்லது சங்கடங்களை வங்கி பணியாளர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவை அரசு எடுத்திருப்பதால்
அதற்கு அல்லது கூடுதலான பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். சார், மத்திய அரசின் இந்த அறிவிப்பை பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக பொதுமக்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். இது கடுமையான விமர்சனத்திற்கு உட்படும். பிரதமருடைய நடவடிக்கை சாதாரண மக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். கடுமையாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். சார், இது இப்போ பாத்தீங்கன்னா கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் ஒரே நபரை மீண்டும் மீண்டும் வங்கிக்கு அனுப்பி இந்த பணத்தை மாற்றுவதை தடுக்கத்தானே இந்த முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய முயற்சியா, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த 17 லட்சம் கோடி மதிப்புள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை முழுமையாக சிதைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பது இவருடைய முயற்சியா? கருப்பு பணத்தை மீட்பேன் என்றுதான் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்னார். இப்போது கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்கிறார். கருப்பு பண நடவடிக்கைகளை ஒழிக்க வேண்டுமே தவிர அச்சிடப்பட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதல்ல கருப்பு பண நடவடிக்கை ஒழிக்கிற நடவடிக்கை. கருப்பு பண பிளாக் மணி ஆக்டிவிட்டீஸ் என்பது வேறு, பிளாக் மணி என்பது வேறு. ஆக இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற கருப்பு பணத்தை, அந்த ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதை ஒரு புரட்சி என்று நாம் சொல்ல முடியாது. அதை மீட்க வேண்டும், அதை மறுபடியும் புழக்கத்திற்கு அனுமதிக்க வேண்டும், அதை வெள்ளையாக மாற்றி மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். அதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும். அச்சிடப்பட்ட அவ்வளவு ரூபாய் நோட்டுகளையும் அழித்து விடுவது, சிதைத்து விடுவது அல்லது எரித்து விடுவது என்கிற அந்த நடவடிக்கை என்பது புரட்சிகரமான நடவடிக்கையாக இருக்க முடியாது. எனவே எவ்வளவு ரூபாய் உள்ளே இருந்தாலும் அந்த ரூபாய் வெள்ளையாக வங்கிக்கு வந்து சேரட்டும் என்பதுதானே கருப்பு பண மீட்பு நடவடிக்கையாக இருக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஒரு நபர் வங்கியில் டெபாசிட் செய்ய முடியாது. செய்தால் 200 மடங்கு அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும், கூடுதல் வரி விதிப்பு செய்யப்படும் என்று ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்கிறது. அது போதுமே. அவர்களால் கூடுதலாக டெபாசிட் செய்ய முடியாது. எவ்வளவு பேர் கையிலே கொடுத்து பணத்தை அவர்கள் மாற்ற முடியும்? பல கோடிகளை வைத்திருக்கிறவர்கள், சில 100 கோடிகளை 1000 கோடிகளுக்கு மேலாக வைத்திருப்பவர்கள் எத்தனை பேருடைய கையில் 2 லட்சம் கொடுத்து பணத்தை டெபாசிட் செய்து எடுக்க முடியும்? அது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆகவே ஏற்கனவே ஒரு நபர் எவ்வளவு பணத்தை எடுக்க முடியும் என்பதும் எவ்வளவு டெபாசிட் செய்ய முடியும் என்பதும் வரையறுக்கப்பட்டு விட்டது, அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த எல்லைக்குள் தான் பணம் மாற்ற முடியும். எத்தனை பேர் அங்கே போய் வங்கியிலே மறுபடியும் போய் நின்றாலும் கூட ஒரு எல்லையை தாண்ட முடியாது. ஆகவே இதை போய் விரலில் மை வைத்து தடுக்கிறோம் என்கிற பெயரால் சாதாரண மக்களை அவமதிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.